அண்மை செய்தியை பார்க்கிறோம். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவது தொடர்பான விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை தேவை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? தனியார் மருத்துவ கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரி செய்ய மத்திய அரசு தமிழகத்தை ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், ஒரு மாநிலத்தின் கல்வி வளர்ச்சிக்காக, குறிப்பாக தமிழக மாணவர் செல்வங்களின் கல்வி மேன்மைக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனியார் பொறியியல் கல்லூரிகளையும் மருத்துவக் கல்லூரிகளையும் உருவாக்கியதன் மூலம் பொறியியல் துறையில் மருத்துவ கல்வியிலும் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த வரலாற்று சிறப்புமிக்க 69% இடஒதுக்கீடு நீட் நுழைவுத் தேர்வினால் பாதிக்கப்பட்டு அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவராகும் கனவை நனவாக்கிடும் வகையில் தனது தலைமையிலான அம்மாவின் அரசு கொண்டு வந்த வரலாற்று சிறப்பு மிக்க 7.5% உள் இடஒதுக்கீடு ஆகியவற்றின் மூலம் சமூக சமத்துவ தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிலைநாட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த நிலையை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தற்போதைய தமிழக வெற்றிக் கழக அரசு முற்பட வேண்டும் என்றும், தமிழகத்தில் தற்போது செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் உட்கட்டமைப்பையும் தரத்தையும் மேம்படுத்தி ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் கூடுதலான இடங்களை பெற மத்திய அரசை நாடி அனுமதி பெற வேண்டும். இதன் மூலம் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக குறைக்கக்கூடிய மருத்துவ இடங்களை ஈடுகட்ட முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அனைத்து மக்களின் உயிரை காப்பது மருத்துவர்கள் என்பதை நினைவில் கொண்டு இன்று வரை மருத்துவத்துறையின் தமிழகம் முன்னோடியாக இருக்கிறது என்ற நிலை மேலும் தொடர்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக அரசை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.